அல்லாஹ்வின் கருணை எந்த பாவமும் அவரது மன்னிப்பை விட பெரியதல்ல. பிஸ்மி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இப்போது ஒரு கேள்வியை உங்கள் இதயத்திடம் கேட்டு பாருங்கள். கடைசியாக நீங்கள் அல்லாஹ்விடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டது எப்போது? தஹஜ் நேரத்தில் அல்லாஹ்வுடன் தனியாக பேசியது எப்போது? கடைசியாக குர்ஆனை அர்த்தத்துடன் வாசித்தது எப்போது? நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் நம்முடைய இதயம் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறதா? டீல் வச்சிருக்கிறதுனால அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வதுபு அல்லாஹ் ஜமியன் அய்யுல் முஃமினூன் லஅலக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. சூரத்துன் நூர். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் பாவம் செய்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை, எல்லா ஈமான் கொண்டவர்களையும் தௌபாவிற்கு அழைக்கிறான். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தினமும் அல்லாஹ்வின் மன்னிப்பை தேவைப்படுகிறான். ஒவ்வொரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. ஒவ்வொரு உண்மையான தௌபாவும் நம்மை அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாக்குகிறது. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், இன்ன ரஹ்மத்துல்லாஹ் கரீப் மினல் முஹ்சினீன. நிச்சயமாக அல்லாஹ்வின் கருணை நன்மை செய்பவர்களுக்கு மிக அருகில் உள்ளது. சூரத்துல் அஃப்ராஃப். அன்பான சகோதரர்களை, ஒருபோதும் இப்படி நினைக்காதீர்கள், எனக்கு இனி வாய்ப்பில்லை, ஏனெனில் நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை தௌபாவின் வாசல் திறந்தே இருக்கிறது என்று அல்லாஹ்வை நோக்கி ஒரு அடி எடுத்து வையுங்கள். அவன் உங்களை அளவற்ற கருணையால் வரவேற்பான். மெதுவாக இதயத்திலிருந்து சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் திரும்பி வந்து விட்டேன். அந்த ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். இரவு மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் சத்தம், மனிதர்களின் சத்தம் இருக்காது, ஆனால் இதயத்தின் சத்தம் மிகவும் தெளிவாக கேட்கும். அந்த நேரத்தில் உங்கள் ரப்பை அழையுங்கள். அல்லாஹ்விடம் உங்கள் இதயத்தை முழுவதுமாக திறந்து விடுங்கள். மக்களிடம் சொல்ல முடியாத வழிகளை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், ஏனெனில் அவன் உங்களை விட உங்களை நன்றாக அறிந்தவன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீதி. நாம் அவனுக்கு அவனுடைய கழுத்து நரம்பை விடவும் மிக அருகில் இருக்கிறோம். சூரத்து காஃப். அன்பானவர்களே, இந்த வசனத்தை மெதுவாக மனதில் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் மிகவும் அருகில் இருக்கிறான். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் கைவிடப்படவில்லை. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் அவன் பார்க்கிறான், உங்கள் ஒவ்வொரு துஆவையும் அவன் கேட்கிறான். அன்பான சகோதரர்களே, சில நேரங்கள் அல்லாஹ் உடனே பதில் தருவதில்லை, ஏனெனில் அவன் உங்களுக்கு சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வாஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபைன்னக பிஆயுனா. உங்கள் இறைவனின் தீர்ப்புக்காக பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக நீங்கள் எங்கள் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள். சூரத்து தூர். அன்பானவர்களே, இன்று உங்கள் தூஆ நிறைவேறவில்லை என்றால் அதை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் அழையுங்கள், மீண்டும் கேளுங்கள், மீண்டும் கண்ணீர் விடுங்கள், ஏனெனில் அல்லாஹ் தன்னிடம் மீண்டும் மீண்டும் திரும்பி வரும் அடியார்களை மிகவும் நேசிக்கிறான். அதனால் இந்த இரவு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் இதயம் அல்லாஹ்வின் கருணையால் நிரம்பட்டும். சில நேரங்களில் நமது இதயம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறது. மக்களிடம் சிரித்துக் கொண்டே இருப்போம், ஆனால் தனியாக இருக்கும் போது அமைதியாக அழுவோம். அந்த கண்ணீரை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அதை முழுமையாக பார்க்கிறான். அவன் ஒவ்வொரு பெருமூச்சையும் அறிவான், ஒவ்வொரு இதய துடிப்பையும் அறிவான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன் மால் உஸ்ரி யுஸ்ரன்ஸ், இன் மால் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகவும் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகவும் இருக்கிறது. சூரத்து ஷர்ஹ். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு முறை அல்ல 2 முறை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறான். அதனால் இந்த கஷ்டமும் கடந்து போகும், இந்த கண்ணீரும் ஒரு நாள் புன்னகையாக மாறும், இந்த இருளும் ஒரு நாள் ஒளியாக மாறும். அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபாஸ்குருனி அஸ்குர்க்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். சூரத்துல் பகரா. அன்பானவர்களே, உங்கள் நாவில் அல்லாஹ்வின் திக்ரை அதிகப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த சிறிய வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் மிகப்பெரிய அமைதியை உருவாக்கும். என்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணையை நம்புங்கள், ஏனெனில் அவன் கருணையின் கதவை மூடுவதில்லை. இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள், ஆழமாக மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள், ஏனெனில் அவற்றை சுமப்பதற்கு நீங்கள் படைக்கப்படவில்லை, அவற்றை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பதற்காகத்தான் நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் இந்த ஒரு வசனத்தை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த நம்பிக்கை இதயத்திற்கு அமைதியை தரும், அந்த நம்பிக்கை கண்ணீருக்கு ஆறுதலை தரும், அந்த நம்பிக்கை உங்களை அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கமாக்கும். அல்லாஹ் மேலும் கூறுகிறான், அல பிசிக்ரில்லா தத்மைன்னு அல் குலூபு. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. சூரத்துர் ரத். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உண்மையான அமைதி செல்வத்தில் இல்லை, பதவியில் இல்லை, அல்லாஹ்வை நினைவு கூறும் இதயத்தில் தான் உள்ளது. இறுதி துவாரப்பனலா துசிப் குலூபனா பாதை சதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத் ஷைனக அந்தல் வஹாபு. எங்கள் இறைவனே,
எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை வழிதவரச் செய்யாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு கருணையை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பேரருளாளன். சூரத்து ஆல் இம்ரான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরা ஹஸனத்தன் வகினா அதாபன் நாரி. எங்கள் இறைவனே, இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சூரத்துல் பகரா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.